அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஒரு 3 துவாக்களை பத்தி பார்ப்போம். இப்போ பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருன்னா பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னாவே ஹப்பாடா அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஃபர்டிலிட்டி ரேட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரில ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. சிலர் என்ன சொல்றாங்க, ஃபுட்டால ஆகுதுன்றாங்க, சிலர் லைஃப் ஸ்டைல்ன்றாங்க, ஒபிசிட்டின்றாங்க. சொல்ல போனா நமக்கு எதுக்கு அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நேரத்துல குழந்தை பிறக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதால. ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா அல் குர்ஆன்ல 3 ஆயத்துகள் இருக்கு. அந்த ஆயத்துகளை நீங்க ஓதி வர்றது மூலியமா கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த துவாக்கள் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துவாக்கள், அதாவது ஆயத்துகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி துவாவா நபிமார்கள் கேட்டிருக்காங்க. அதை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லியிருக்கான். ஸோ அந்த 3 ஆயத்துகளை இப்போ நம்ம பார்ப்போம். நீங்க இந்த ஆயத்துகளை துவாக்களா அல்லாஹ்விடத்திலே கேட்கிறப்போ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ நீங்க நம்பி கேட்கலாம். நான் முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, நான் முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஜுரம் அப்படின்னா மஸ்ஜிதுக்கு போயிட்டு ஓதிட்டு வர எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க நான் முஸ்லிம்ஸ்லயே. ஸோ ஓதிட்டு குணமாகுதுன்னு நீங்க நம்புறீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்க நம்பி ட்ரை பண்ணி பாருங்க. அல்லாஹ் தன்னை நாடியோரை எப்போதும் கைவிடுவதில்லை. ஸோ இந்த 3 ஆயத்துகளை இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதலாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். பொருள், என்னுடைய இறைவா, நீ எனக்கு சாலிஹான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக. அல் குர்ஆன் அத்தியாயம் 37 வசனம் 100. அடுத்து நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன் இன்னக சமியுத் துவா. பொருள், இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வோனாக இருக்கின்றாய். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 38. அடுத்து நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பி லா ததர்னி ஃபர்தான் வஅன்த கைருல் வாரிசீன். பொருள், என் இறைவா, நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே, நீயோ அனந்தரங்கொள்வோரில் மிகவும் மேலானவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 வசனம் 89. ஸோ இந்த 3 துவாக்களை நீங்க கேட்டுட்டு வர்றது மூலியமா அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா தருவான். இதை நீங்க அரபிக்ல தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இல்லை. இப்ப நான் தமிழாக்கம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸோ நீங்க அந்த தமிழாக்கம்லயே பாத்தீங்கன்னா தமிழ்ல நீங்க கேட்டாலும் சரி, நம்பிக்கை வச்சு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான். நான் முஸ்லிம்ஸும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த துவாக்களை அல்லாஹ்விடத்துல கேட்டு பாருங்க. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருவான். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஒற்றுமையா தாங்க இருக்கோம், நம்ம வேற்றுமை பாக்குறது இல்ல. இப்போ பொங்கல் தீபாவளி வந்துச்சு அப்படின்னா அந்த வடை பாயாசம் போகாத முஸ்லீம் வீடு கிடையாது. ரம்ஜான் வந்துச்சுன்னா அந்த பிரியாணி போகாத தமிழ் வீடுகள் கிடையாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன், நம்ம ஒற்றுமையா தான் இருக்கோம். நம்மள யாருன்னா பிரிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா பிரிச்சுட்டே தான் இருக்கணும், பிரிச்சுட்டே இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்கல்ல, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஹிந்துவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போட்டோம், ஒரு பக்கம் அல்லாஹ்விடத்துல நம்பிக்கை வச்சு கண்டிப்பா கேட்டு பாருங்க. அல்லாஹ் அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்திருந்தபடி துவா செய்யுங்க, நிறைய 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 துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல பதிவில் காண்போம். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.